நில்லுங்கள். நந்தகோபரை எங்கு அழைத்து செல்கிறீர்கள்? எங்கு அழைத்து செல்கிறீர்கள்? சொல்லுங்கள். வாருங்கள். நில்லுங்கள். நந்தகோபரை எங்கு அழைத்து செல்கிறீர்கள்? நில்லுங்கள். எங்கு அழைத்து செல்கிறீர்கள்? சொல்லுங்கள். நில்லுங்கள். உங்களைத்தான் நில்லங்கே கூறுகிறோம் அல்லவா? நில்லுங்கள். பத்ராசுரா, நந்தகோபர் எங்கள் கோகுலத்தின் ஒளிவிளக்கு. நீங்கள் இப்படி அழைத்துச் செல்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் உயிரை தியாகம் செய்தாவது இங்கிருந்து அவரை அழைத்து செல்வதை தடுப்போம். அமைதி, அமைதி. என்னால் யுத்தம் செய்ய இயலாது. அது ஏனென்றால் நான் இப்பொழுது மனிதன் அல்ல. அவன் எங்கு சென்று விட்டான்? எங்கு காணவில்லையே. எங்கு மறைந்து விட்டான்? நான் ஒரு பேய். அப்பா, நான் ராதா. நான் சொல்கிறேன், நான் கோகுலம் வருவேன் என்றால் வந்துதான் ஆவேன். வருவேன் வருவேன் வருவேன். மகளே ராதா, நான் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னை மறுத்ததில்லை. ஆனால் இச்சமயம் கோகுலத்திற்கு சென்றால் ஆபத்து. எனது மகள் ஆபத்தில் சிக்கிக் கொள்வதை நான் விரும்பவில்லை. அப்பா, கோகுலத்தில் நடந்த ஆபத்திற்கு நான் தான் காரணம். நீ என்ன சொல்கிறாய் ராதா? அம்மா, அப்படி நான் சொல்லவில்லை, கண்ணன் சொல்கிறான். அவன் நம்புகிறான். என்னால் தான் பலராமன் அண்ணனுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டதாம். அதனால் நான் கோகுலத்திற்கு சென்று கண்ணனிற்கு புரிய வைக்க வேண்டும், இதில் எனது தவறு எதுவும் இல்லை என்று. ஆனால் ராதா, இந்த விஷயத்தை உன் தந்தையே புரிய வைத்து விடுவாரே கண்ணனுக்கு. அதனால் நீ கோகுலத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அத்தை, கண்ணனிற்கு 3 பேரு தான் புரிய வைக்க முடியும். நான் 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 மட்டுமே தான். ஆனால் இங்குதான் என்னை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லையே. மகளே ராதா, நான் உன்னை புரிந்திருக்கிறேன். ஆனால் நீதான் எங்களை புரிந்து கொள்ளவில்லை. அம்மா, கண்ணன் எனக்கு சொந்தமானவன். அவனை சார்ந்தவளுக்கு ஆபத்து ஏதாவது நேர்ந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய எனக்கும் கடமை இருக்கிறது. அதனால் நான் கோகுலத்திற்கு சென்றே தீருவேன். சென்றே தீருவேன், சென்றே தீருவேன், சென்றே தீருவேன். அப்பா, உங்களுக்கு என்னவாயிற்று? வாருங்கள், தாமதமாக கொண்டிருக்கிறது. ராதா, ராதா, நான் முடிவு செய்து விட்டேன். நீ இங்குதான் இருக்க வேண்டும். சரி, உள்ளே செல். ராதா. கீர்த்தி, ராதாவிற்கு கோபம் வந்துவிட்டது. நீ அவளுக்கு புரியவை. நான் இப்போது புறப்படும் சமயம் வந்துவிட்டது. அடே சிறுவர்களே, நில்லுங்கள். நில்லுங்கள் சிறுவர்களே, நில்லுங்கள். அம்மா, உனக்கு என்ன நேர்ந்தது அம்மா? அம்மா, அம்மா. கண்ணா, கண்ணா, புறப்படு, இங்கிருந்து புறப்படு. மாப்பிள்ளை, இங்கே 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 பாருங்கள். கையை கொடுங்கள் மாப்பிள்ளை, கை கொடுங்கள். கை கொடுங்களேன். காப்பாற்றுங்கள். நான் மரணமடைய விரும்பவில்லை. நான் இறந்து விடுவேன். என்னை கை கொடுத்து காப்பாற்றுங்கள். ஏன் தயக்கம்? நான் உங்கள் மனைவியின் சகோதரன். சகோதரனை விட மருமகன் பாசம் பெரியது. அதை விட மச்சான் உறவு முக்கியமானது. நான் உங்கள் மச்சான். கை கொடுங்கள் மாப்பிள்ளை. அட, ஏதாவது கூறுங்களேன்.
இப்போது என்னை காப்பாற்றுங்கள் மாப்பிள்ளை. தங்கையே, தேவகி, நான் உங்களிடம் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஆனால் நானே எனது உயிரை மாய்த்துக் கொள்வேன். ஆனால் இவ்வளவு எளிதாக அல்ல. எனது மரணமோ உனது 8வது மைந்தன் மூலமாகத்தான் ஏற்படும், இல்லையா தங்கையே? உங்களுக்கு தெரியுமா மாப்பிள்ளை, நான் ஏன் இந்த வழியாக வந்தேன் என்று? நான் இதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன். உமது 8வது மைந்தனை எடுத்துக்கொண்டு எந்த வழியாக தப்பித்துச் சென்றீர்கள் என்று. ஏனென்றால் இதை தவிர அனைத்து விஷயங்களையும் நான் தெரிந்து கொண்டேன். உனது 8வது மைந்தன் யார், எங்கு இருக்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறான், அனைத்தையும். உனக்கு என்ன தோன்றுகிறது கம்சா? இதை கேட்டு நான் பயந்து விடுவேன் என்றா? என் 8வது மைந்தன் பற்றிய உண்மையை சொல்லிவிடுவேன் என்றா? அதற்கு இப்போது அவசியமே இல்லாமல் ஆகிவிட்டது. எங்கும் நிறைந்தவன் இந்த கம்சன், எல்லாம் அறிந்தவன் இந்த கடவுள் கம்சன். நான் உன்னுடைய உண்மையையும் அறிவேன் வசுதேவா. எதை நீ அர்த்த ராத்திரியில் கொந்தளித்த யமுனையையும் கடந்து கோகுலத்தில் நந்தரின் வீட்டில் ஒளித்து வைத்தாயே, அந்த உண்மையை. அவன் எனது சிறையில் இப்போது அடைபட்டிருக்கிறான். கண்ணா, வெளியே கம்சனின் படைகள் காவல் காக்கின்றன. நாம் எப்படி மதுராவுக்கு செல்வது? தோலா ஜீவக், நானும் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பல்ராமனையும் அப்பாவையும் எப்படி காப்பாற்றுவது என்று. பல்ராமனின் லட்டு. இப்பொழுது பல்ராமனின் லட்டு தான் என்னை அவரிடம் போய் சேர்க்க போகிறது. தோலா ஜீவக், நான் இப்பொழுதே வருகிறேன். மாமா, தாம் அனைவரும் காவல் காத்து களைத்திருப்பீர்கள். வாருங்கள், இந்த சுவையான லட்டை சாப்பிடுங்கள். பின்பு சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சாமர்த்தியசாலி நீதானே? எனது தோழர்களை மதுராவில் பூட்டி வைத்தது நீதானே? இன்று உனது சாமர்த்தியம் என்னிடம் பலிக்காது. மாமா, நானோ சாமர்த்தியமாக எதுவும் செய்யவில்லை. இந்த சுவையான லட்டுவை உங்களிடம் கொடுக்க வந்திருக்கிறேன். அமைதியாக போய் உள்ளே உட்கார். எங்களுக்கு ஓய்வும் தேவையில்லை, லட்டும் தேவையில்லை. பகவான் கம்சன் ஒரு பாலகனை பார்த்து பயப்படுகிறான். அவனுக்கு அவனுடைய பால் பற்கள் கூட விழுந்திருக்காது. கம்சனே, உன்னை போல சக்தி அற்றவன். பயத்துடனே வாழ்பவர் இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். கூச்சலிடுவதால் உண்மை பொய்யாகாது. உண்மை இதுதான். உனது மரணத்தை நீயே தான் தீர்மானித்துக் கொண்டாய். ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு கணமும் உனது மரணத்தை யாசித்துக் கொண்டு இருக்கிறாய். எப்போது என்று காத்துக் கொண்டிருக்கிறாய். எனது 8வது மகன் வருவான், எப்பொழுது உன்னை கொல்வான் என்று. என் மரணத்தை பெற்றெடுத்தவளே, இப்போது முதலில் நீ சாக போகிறாய். தேவகி, விடு அவளை, விடு. விட்டு விடு கம்சா, விலகிச் செல். தேவகி, 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 தேவகி. உன் உயிருக்கான உத்தரவாதமே உன்னிடமில்லை. நீ கடவுள் கம்சனுக்கு மரணத்தை வழங்கப் போகிறாயா? பைத்தியக்கார பெண்ணே. தேவகி எழுந்திரு, தேவகி எழுந்திரு. பாவி கம்சா,
அவ்வளவு கொடூரமானவன் அல்ல எனது கையால் என் தங்கையை கொல்வதற்கு. கொல்லவில்லை அவளை, மரணத்தின் பயத்தை சற்று காட்டியிருக்கிறேன். நீ விரும்பினாலும் என்னை கொல்ல முடியாது கம்சா. ஏனெனில் உனது மரணத்தை பார்க்காமல் நான் மடிய மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீ எந்த பாலகனை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறாயோ அவன் எனது 8வது மகனாக இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? எனது 8வது மகன் உன் எதிரில் வந்து நிற்கும் போது நீ உயிரோட இருக்க மாட்டாய் கம்சா. அவ்வளவு நம்பிக்கையா? இப்போது நான் உனது 8வது மைந்தனை உனக்கு காண்பித்தே ஆக வேண்டும். எனது 8வது மைந்தன் நந்தரின் வீட்டில்தான் வளருகிறான் என்பதை கம்சன் கண்டுபிடித்திருந்தால் ஒருவேளை உண்மையாகவே கண்ணனை தான் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருப்பானோ? மாமா, லட்டு தான் சாப்பிடுங்களேன். இறுதியாக எச்சரிக்கை விடுக்கிறேன். எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா, கொண்டு போ. மாமா, அம்மா சொல்லுவாள் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டும் என்று. அதனால்தான் நான் தங்களுக்கு சுவையான லட்டை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் நல்லதுதான் தாம் அனைவரும் லட்டு சாப்பிடாமல் இருப்பது. இப்பொழுது இந்த லட்டுகளை நானே சாப்பிட போகிறேன். நாங்கள் கம்சனின் படைகள். லட்டுவை கொடு. நிச்சயமா மாமா, இந்தாருங்கள். ஏய், இங்கே வாருங்கள். இதைத்தானே நான் விரும்பினேன் மாமா. அடடா, தாமு மாமா மாட்டிக்கொள்வார் போல இருக்கிறது. இந்தாருங்கள் தங்களுக்காக லட்டு. அவரையும் அழைத்து கொடுங்களேன். இங்கே வா. ஏய், பிடியுங்கள் அவர்களை. சிறுவர்களே, நில்லுங்கள். மாமா, எனது தோழர்கள் தங்கள் படையின் பிடியில் சிக்கவே மாட்டார்கள். எனக்கு தோன்றுகிறது நீங்கள் தான் அவர்களை போய் பிடிக்க வேண்டும் என்று. அப்படி சென்றால் நீங்கள் மூவரும் தப்பி விடுவீர்கள். மாமா, உங்களுக்கு ஒருவேளை அப்படி தோன்றினால் தாம் இங்கே இருங்கள். நான் செல்கிறேன். சென்று எனது தோழர்களை அழைத்து வருகிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர்கள் எங்கு இருப்பார்கள் ஏய் என்று. நீல், நீ திரும்பி வரவில்லை என்றால்? மாமா, இங்குதான் மதுமங்கள் இருக்கிறார்களே. எனது தோழர்கள் உங்கள் வசம் இருக்கும் பொழுது என்னால் எங்கு ஓட முடியும்? நான் என் மற்ற நண்பர்களை அழைத்து கொண்டு இப்பவே திரும்புகிறேன். அதுவரை இவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சரியா மாமா? பாலகனே, நில். கண்ணன். கண்ணா, நீங்கள் இங்கே எப்படி? நாங்கள் மதுராவிற்கு செல்கிறோம். பல்ராமனையும் அப்பாவையும் காப்பாற்ற. புரியவில்லை. இப்பொழுது நீ என்ன கூறுகின்றாய்? சகோதரர் நந்தருக்கும் ஆபத்தா? யசோதா! நாம் உடனே மதுராவை நோக்கி புறப்பட வேண்டும். தாமோதர், இவர்களை பின்புறம் உள்ள வண்டியில் அமர வையுங்கள். நாம் இந்த சிறுவர்களை மதுராவில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு நந்தரையும் பலராமனையும் பார்க்க செல்வோம். கண்ணா,
நீ என்னுடன் வா. வா. வாருங்கள். அந்த சிறுவர்கள் நம்மிடமிருந்து தப்பிவிட்டார்கள். அப்படி என்றால் கண்ணன் மறுபடியும் நம்மை ஏமாற்றி விட்டானா? கண்ணா, கண்ணா எங்க இருக்கிறாய்? கண்ணா, கண்ணா. நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை. கண்ணா, என் கண்ணனுக்கு ஆபத்து ஏதும் நேரக்கூடாது. நான் அவனை தேட வேண்டும். நில்லுங்கள், எங்களுக்கு உத்தரவு இருக்கிறது, இங்கிருந்து யாரையும் வெளியே அனுப்பக்கூடாது என்று. என் பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்திற்கு இன்று நீங்கள் தான் காரணம். அவனை தேடுவதற்கு கூட உரிமை கிடையாதா? அதிகம் பேசாதே, உள்ளே போ. சித்தி, சித்தி, வேதனை அடைய வேண்டிய அவசியமில்லை. கண்ணன் தாமோதரன் மாமா மற்றும் நண்பர்களுடன் மதுரா சென்றிருக்கிறான். பலராமனையும் சித்தப்பா நந்தரையும் திருப்பி அழைத்து வருவதற்காக. மதுராவா? கண்ணன் அங்கு சென்றிருக்கிறானா? நாராயணா, என் குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக ஆபத்தில் உள்ளனர். நீதான் அவர்களை காக்க வேண்டும், காக்க வேண்டும். கண்ணா, என்னவாயிற்று? இந்த கூடையில் கோபிகையே, நீ இங்கு? ராதா, நீயா? உனது தந்தை பேச்சை நீ ஏன் மதிப்பதில்லை? வரவேண்டாம் என்றுதானே கூறினேன். அப்பா, மாமா, இவளை பர்சானாவிற்கு அனுப்பிவிடுங்கள். ஏனென்றால் ராதா ஆபத்தானவள். இல்லை கண்ணா, நீண்ட தொலைவு வந்துவிட்டோம். அதனால் ராதாவை பர்சனாவிற்கு அனுப்புவது சாத்தியமல்ல. இருந்தும் ராதா, நீ வந்ததோ வந்துவிட்டாய். ஆனால் உன் மனம் போல் செயல்படக்கூடாது. உனது தந்தை சொல்படிதான் நீ கேட்டு நடந்து கொள்ள வேண்டும், சரியா? அப்படியே ஆகட்டும் அப்பா. இடையனே, உனக்கு இன்னும் தோன்றுகிறதா என்னால் தான் பலராமனனுக்கு ஆபத்தென்று? இடையனே, ஒரு நாள் அன்று நான் உன்னை அழைக்காமல் இருந்திருந்தாலோ, அந்த அசுரன் உன்னையும் அழைத்து சென்றிருந்தால் என்னவாயிருக்கும்? இப்போது உன் அண்ணனை காப்பாற்றுவதற்காக நாம் அனைவரும் போயிருக்க முடியுமா? நான் ஒன்றும் குற்றம் செய்யவில்லை. நான் உனக்கு உதவிதான் செய்திருக்கிறேன். ஆனால் இதற்காக நீ எனக்கு நன்றி சொல்ல அவசியமே இல்லை. இந்த கோபிகை இருக்கிறாளே, ஏதையாவது பேசி தன்னையே முதன்மைப்படுத்திக் கொள்கிறாள். இடையனே, யசோதையத்தை சொல்வார்கள், ஆபத்து காலங்களில் நாம் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று. அப்படி செய்தால் பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்து விடுமாம். புரிந்ததா இடையனே? சரி வா இடையனே, பகையை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் ஒன்றாக இணைய வேண்டிய சமயம் இது. இடையனே, கை கொடு. இப்பொழுது நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். இருவரும் நன்றாக அமர்ந்து கொள்ளுங்கள். அப்பா, நான் எனது கண்ணனிற்கு புரிய வைத்து விட்டேன். இப்போது எங்கள் பகை முடிவிற்கு வந்து விட்டது. புறப்படலாம் அப்பா. அப்பனே நந்தா, அப்பனே நந்தா, எழுந்திரு, எழுந்திரு. எழுந்து நில். இந்த கோகுலவாசியிடம் அசாதாரண விஷயம் எதுவும் இல்லையே. வாலும் இல்லை, கொம்புகளும் இல்லை. இந்த சாதாரண மனிதன்
கடவுள் கம்சனுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை செய்திருக்க மாட்டான். சூழ்ச்சியா? மன்னா, தங்களுக்கு தவறான தகவல் கிடைத்திருக்கிறதா? தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி எதுவும் செய்யவில்லை. சூழ்ச்சி செய்யவில்லையா? அப்படி என்றால் கடவுள் கம்சனின் ஆபத்து இவ்வளவு பெரிதாக எப்படி வளர்ந்தது? நந்தா, நீ தேவகியின் 8வது மைந்தனை உனக்கே தெரியாமல் ஊட்டி வளர்த்திருக்கிறாய். இவ்வளவு பெரிய பலசாலி ஆக்கி இருக்கிறாய். பலராமனாக மாற்றி இருக்கிறாய். சூழ்ச்சிதானே இது? தேவகியின் 8வது மைந்தனா? இது உண்மை இல்லை மகாராஜா. இது உண்மை இல்லை என்றால் எது உண்மை? யார் பலராமன்? யாருடைய மைந்தனவன்?